அன்பு உள்ளங்களை அன்பு நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 31ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அடுத்த மாதம் எப்படியாக அந்த நாட்களிலே ஆண்டவர் செயல்படுகிறாரோ என்று சொல்லி இந்த நாட்களிலே கலங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலேயே பாருங்கள், இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அதாவது பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அடுத்த மாதத்துக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நின்று அடுத்த 9வது மாதத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்ல போகிற வேளையிலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இவ்வளவு காலம் நாங்கள் பெரிய காரியங்களை செய்யாதபடி இந்த நாட்களில் ஏதாவது தடைகளோடு இந்த நாட்களில் இருந்திருக்கலாம். அல்ல, இந்த நாட்களில் நாங்கள் பலப்பட முடியாதபடி, வேலை செய்கிற இடங்களிலே உயர்வில்லாதபடி, இந்த நாட்களிலே ஊதியத்திலே உயர்வில்லாதபடி ஏதாவது தடைகள் மூலமாக இந்த நாட்களிலே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் நேசிக்கிற ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ பெரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, மென்மேலும் பலப்படுவாய். அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பலப்படுவீர்கள் என்று விசுவாசியுங்கள். மென்மேலும் நான் பலத்த காரியங்களை ஆண்டோடைய நாமத்திலே செய்வேன் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே கிரிகளை நடப்பிக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 8 மாதங்கள் இந்த நாட்களிலே 9 மாதங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களில் 8வது மாதத்துக்குள்ளே நடத்தி வந்து 9வது மாதத்துக்குள்ளே நடத்தி வருகிற தேவன் பெரியவரும் வல்லவருமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த 8 மாதங்கள் எப்படியாக கண்ணின் மணி போல் பாதுகாத்தார். ஆனால் 9வது மாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிற வேளையிலேயே தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை மென்மேலும் பலப்படுத்த அவராலே தான் கூடும். மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள். அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து மென்மேலும் இந்த நாட்களிலே பலப்பட்டு ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்யுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாட்களிலே ஒரு ஆலயத்திலே அதாவது இந்த நாட்களில் ஒரு ஜெபக்குழுவை நடத்தி கொண்டிருந்தால், அல்லது இந்த நாட்களில் ஆராதிக்கிற ஒரு குழுவை இந்த நாட்களை நடத்தி கொண்டிருந்தால், ஆண்டவர் இந்த நாட்களை உங்களுக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அதாவது பெரிய காரியங்களை அடுத்த மாதத்தில் இருந்து செய்ய போகிறீர்கள். அது மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மென்மேல் நீங்கள் பலப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களை பலப்படுத்தி இந்த நாட்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர்தான் இந்த நாட்களிலே நம்முடைய கர்த்தராகிய தேவ ஆண்டவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கும் இந்த பலன் போதும், அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களை அனுப்பின தேவன் கிதியோன் மூலமாய் அநேக பலத்த காரியங்களை இந்த நாட்களில் செய்தார். அதே விதமாக இன்றைக்கு தேவன் இந்த நாட்களில் நீங்கள் மென்மேலும் பலப்படும்படியாக தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை உங்கள் மூலமாய் கட்டி எழுப்ப அந்த நாட்களில் தேவன் சித்தமாயிருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவன் மேலே இந்த நாட்களில் பற்று வையுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். யூ வில் பி டூ கிரேட் திங்ஸ் அண்ட் சக்சீட். அதாவது நீங்கள் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வது மட்டுமல்ல, அந்த காரியங்களை நீங்கள் அதாவது வெற்றியோடு இந்த நாட்களில் செய்து முடிப்பீர்கள் என்றுதான் இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் தேவன் உங்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்யும்படியாக தேவனுடைய வலது கரம் இந்த நாட்களில் அமர்ந்து நடத்தும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அடுத்த மாதத்தை குறித்து நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நாட்களில் அமர்ந்து அற்புதமான காரியங்களை அடுத்த மாதத்தில் இந்த நாட்களில் செய்ய
தேவன் உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தேவனிடத்தில் இந்த நாட்களிலே அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளாகும். வாக்குத்தத்தங்களும் அப்படியாக இருக்கிறபடினால் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.